சமூக ஊடகம் உலகத்தை சுருக்கிவிட்டது. சமூக ஊடகம் உலகத்தின் அனைத்து கதவுகளையும் திறந்துவிட்டது. பெரும்பான்மை தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் என்றால் சிறுபான்மையின் நிலை என்ன? வலுவானவர்கள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிப்பார்கள் என்றால் எளியவர்களின் நிலை என்ன? இந்தியா அண்ணன் எஸ்.வி. சேகர் அவர்கள் சொன்னது போல நம்முடைய தேசம், நமக்கு அந்த தேசத்தின் மேல பற்று இருக்கிறது. அதனால்தான் முக்தாரும் பாஷாவும் மை இந்தியா என்று சொல்லுகிறார். இந்த மை இந்தியாவில் காட்டினாங்க பாருங்க. காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார். பொதுவாக இந்த ரெண்டு பேரையும் சேர்க்க மாட்டாங்க வழக்கமான ஊடகவியலாளர்கள் அல்லது அமைப்பை நடத்தக்கூடியவர்கள். அம்பேத்கரையும் பெரியாரையும் சேர்ப்பது ரொம்ப அரிது. ஆனால் துணிந்து முக்தார் அவர்களும் பாஷா அவர்களும் இன்றைக்கு தங்களுக்கான இந்த லோகோவில் தலைவர்களை வரிசைப்படுத்துகிற இடத்திலே புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கன்னியத்தமிழர் காயிதே மில்லத்தையும் இணைத்திருப்பது என்பது அவர்களின் விஷன் விளிம்பு நிலை மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதுதான் இன்க்ளூசிவ்னஸ். பலவீனமானவர்களின் பக்கம், பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம், எளியவர்களின் பக்கம், விளிம்பு நிலை மக்களின் பக்கம் நிற்பவன் தான் சரியான நபர். அதுதான் நடுநிலை, அதுதான் மையம். மதம் சார்ந்த அரசு இருக்கிற போது, மதம் சார்ந்த நாடாக இருக்கிற போது இந்தியா இந்து நாடு என்று ஏன் இருக்கக்கூடாது? அது பாகிஸ்தான் இருக்கும்போது, இது ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரியா இருக்கும்போது, இலங்கை ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரியாக இருக்கிற போது ஏன் இந்தியா ஒரு இந்து நேஷனாக இருக்கக்கூடாது? இருக்க வேண்டும். ஏன் அது இந்து ராஷ்டிரா என்று இருக்கக்கூடாது? இருக்க வேண்டும். நாளைக்கே இந்து ராஷ்டிரத்தை அறிவிப்பதில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்தார்ட்ட அறச்சீற்றம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த அறச்சீற்றம், அறம் என்பது என்ன? அதுதான் நேர்மை. அறம் என்பது என்ன? அதுதான் வாய்மை. ஊடகத்தலத்தில் அறச்சீற்றம் உள்ள அருமை நண்பர் முக்தார் அவர்களும் அதே. நான் என்னுடைய கல்லூரி பருவத்திலே ஒமர் முக்தார் படம் பார்த்தேன். அவர் 90 வயதை கடந்தவர். நாட்டு மக்களுக்காக போராடி தியாகம் செய்து மரித்தவர். முக்தி என்றால் விடுதலை என்று பொருள். முக்தார் என்றால் விடுதலை பெற்றவர் என்று பொருள். விடுதலை பல நெருக்கடிகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு இன்றைக்கு சுதந்திரமானவராக, முக்தார் என்றால் விடுதலை பெற்றவராக, மை இந்தியா என்கிற தனக்கான ஒரு தளத்தை அமைத்து செயல்பட தொடங்கியிருக்கிறார். உங்கள் சுதந்திரம் சமூக நீதிக்கு, சமத்துவத்திற்கு போர்வாளாக அமைய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கிறோம். உங்களுடைய பலத்த கரகோஷத்துக்கு மத்தியில் தற்போது திருமா அவர்கள் முக்தார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாட்ஷா அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மை இந்தியா என்னும் ஒரு புதிய சமூக ஊடகத்தை நிறுவியுள்ள முக்தார் அவர்களே, பாஷா அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கிற தலைவர் பெருமக்களே, வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களே, மேனாள் மக்களவை உறுப்பினர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் TKS இளங்கோவன் அவர்களே, இவர்கள் இருவரையும் இணைத்து வைத்து உரிய வழிகாட்டுதலை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் பொன்ராஜ் அவர்களே, மேனாள் மக்களவை உறுப்பினர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களே, பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய தேவையை சுட்டிக்காட்டி வெற்றிகரமாக இந்த ஊடகம் இயங்குவதோடு இன்னும் பல்கி பெருக வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி அமர்ந்திருக்கிற நகைச்சுவை நடிகர் ஆனால் யதார்த்தமான நண்பர் எஸ்.வி. சேகர் அவர்களே, நண்பர் முனீர் அவர்களே, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நிஜாமுதீன் அவர்களே, நண்பர் உமர் ஃபாரூக் அவர்களே, நண்பர் ஷானவாஸ் அவர்களே, தம்பி சூர்யா அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கிறார்
அண்ணன் இதயத்துல்லா அவர்களும் இருக்கிறார். அவர்களெல்லாம் உரையாற்ற இருக்கிறார்கள். அன்பு இளவல் மல்லை சத்யா அவர்களே, ஊடகவியலாளர்களே, அரங்கம் நிறைந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய விழா என்று எண்ணி வந்தோம். ஆனால் இது ஒரு பெரும் விழா. இவ்வளவு பேரை அவர் அழைத்திருக்கிறார் என்பது தெரியாது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் பிரதிநிதிகளும் ஊடகங்களில் சிறப்பாக பணியாற்றி சாதனை புரிந்த சாதனையாளர்கள் பலரும், பிரான்சிலிருந்து ஈழத்தமிழ் பெண்மணி ஒருவரும் என்று பல்வேறு தலங்களை சார்ந்த ஆளுமைகளை அழைத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக முக்தார் அவர்களும் பாஷா அவர்களும் தொடங்கி இருக்கிறார்கள். வாழ்த்திய தலைவர்களோடு இணைந்து நானும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் முக்தார் அவர்களை பற்றி மிகச் சுருக்கமாக, அதே நேரத்தில் மிக வலுவாக சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார். அவருடைய ஆற்றல் எத்தகையது, ஊடகத்தலத்தில் பணியாற்றுவதற்கு ஒரு துணிச்சல் தேவை, அவருடைய துணிச்சல் எத்தகையது என்பதை சுருக்கமாக பதிவு செய்தார். இன்றைக்கு சமூக ஊடகம் வளர்ந்து வலிமை பெற்றிருக்கிற சூழலில் ஒவ்வொரு செய்திக்கும் சில நிமிடங்கள் தான் ஆயுள். முன்பெல்லாம் ஒரு நாள் 24 மணி நேரம் கழித்து தான் நாளேடுகள் வரும். அடுத்த செய்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு 24 மணி நேரம் தேவைப்படும். தொலைக்காட்சி வந்த பிறகு சில மணி நேரங்கள். ஏனென்றால் முதலில் தொலைக்காட்சி 3 வேளை தான் செய்திகளை வாசித்தது. காலையிலே, நண்பகலிலே, இரவிலே என்று 3 வேளை செய்தி வாசிப்பு இருக்கும். அந்த செய்தி வாசிக்கிற நேரத்தில் போய் நாம் தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்து நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வோம். சில மணி நேரங்கள் என்று செய்திகளுக்கான ஆயுளை தீர்மானித்த காலம் போய் இப்போது எந்த செய்தியும் அடுத்த சில நிமிடங்களில் பழைய செய்தி ஆகிவிடுகிறது. அடுத்தடுத்து புதிய புதிய செய்திகளை இன்றைக்கு ஊடகங்கள் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். முன்பெல்லாம் அந்த நிறுவனங்கள் தீர்மானிக்கிற தகவல்களுக்கு முன்னுரிமை, முக்கியத்துவம் அளிக்கப்படும். அவர்களுக்கு விருப்பமில்லாத செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்படும். விருப்பமில்லாத தலைவர்களை பற்றிய செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்படும், அல்லது எதிர்மறையாக செய்திகள் வரும். இப்போது எந்த செய்தியையும் யாரும் இருட்டடிப்பு செய்ய முடியாது. யாரும் யாரையும் ஓரங்கட்டிவிட முடியாது. சமூக ஊடகம் உலகத்தை சுருக்கிவிட்டது. சமூக ஊடகம் உலகத்தின் அனைத்து கதவுகளையும் திறந்துவிட்டது. சமூக ஊடகம் ஒவ்வொரு மனிதனையும் ஊடகவியலாளராக மாற்றியிருக்கிறது. ஒவ்வொருவருக்குமான கருத்துரிமையை இன்றைக்கு அது வாரி வழங்கி இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த களம் எவ்வளவு சவால் நிறைந்த களம் என்பதை நாம் நன்கு அறிவோம். இதிலே போட்டி போட்டு களத்திலே காலூன்றி நிற்பது, முன்னுக்கு வந்து பலரையும் விட முன்னணியிலே நிற்பது, முந்தி நிற்பது என்பது மிக கடினமான ஒரு போராட்டம். எஸ்வி சேகர் அவர்கள் சொன்னதைப் போல வாடிக்கையாளர்கள் அல்லது மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து உணர்ந்து அவர்களுக்கு ஏற்ப செய்திகளை தருவது, நிகழ்வுகளை அமைப்பது ஊடகத்தின் வெற்றிக்கு அடிப்படை என்று சொன்னார். அது 100% உண்மை. ஆனால் எந்த நிறுவனமும் அப்படி செயல்பட முடியாது. அதற்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு, அந்த நிலைப்பாட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, அதற்கான செயல் திட்டங்களை வரையறுத்து கொண்டு அப்படித்தான் செயல்பட முடியும். அதைத்தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள் தன்னுடைய உரையிலே பதிவு செய்தார். உலகத்தில் பயணம் 2 பாதைகளில்தான் நிகழ்கிறது. மனித குலத்தின் பயணம் கருத்தியல் பயணம், செயற்பாட்டு பயணம். சிந்தனைகளின் அடிப்படையில் தான் அந்த பாதைகள் வரையறுக்கப்படுகின்றன. ஒன்று இடதுசாரி பாதை, இன்னொன்று வலதுசாரி பாதை என்று பயணமாக இருந்தாலும், போராட்டங்களாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு கருத்தியல் இருக்கிறது, ஒரு ஐடியாலஜி இருக்கிறது. அறிந்தோ அறியாமலோ அதை நாம் பின்பற்றுகிறோம். கிறித்தவம் என்பது ஒரு கருத்தியல், இஸ்லாம் என்பது ஒரு கருத்தியல், இந்துத்துவம் என்பதும் ஒரு கருத்தியல் தான். ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி
கருத்தியல் இருக்கிறதோ அதை போல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு கருத்தியல் இருக்கிறது. அவன் அதை வரையறுத்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் குடும்பம் அவனுக்கு அதை காட்டுகிறது. மதம் சார்ந்தோ சாதி சார்ந்தோ, சாதியும் ஒரு கருத்தியல் தான், மதமும் ஒரு கருத்தியல் தான். ஆக நம்மை அறியாமலேயே நாம் ஒன்றை சார்ந்து அதை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். இது உலகம் முழுவதும் இருக்கிற மானுட விதி. இதை தவிர்க்க முடியாது. ஆகவே மை இந்தியா என்கிற இந்த சமூக ஊடக நிறுவனம் ஒரு நிலைப்பாட்டை அல்லது ஒரு கருத்தியலை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கப் போகிறது. அது எப்படி இருக்க வேண்டும்? அண்ணன் முத்தரசன் சொன்னார், நடுநிலை என்று ஒன்று இல்லை, நடுபாதை என்று ஒன்று இல்லை, மையம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னார். மையம் இருக்கிறது, அதுதான் இடதையும் தீர்மானிக்கிறது, வலதையும் தீர்மானிக்கிறது, இடதையும் வலதையும் இணைக்கிறது. மையம் இல்லாமல், அச்சாணி இல்லாமல் 2 சக்கரங்கள் இயங்க முடியாது. மைய புள்ளி இல்லாமல் இடமோ வளமோ இருக்க முடியாது. மையம் இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி அதை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நடுநிலை என்றால் நான் இவரையும் விமர்சிக்க மாட்டேன், இவரையும் விமர்சிக்க மாட்டேன், நான் பொதுவாக இருப்பேன், நடுநிலையிலே இருப்பேன் என்பதாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்டவனுக்காகவும் பேச மாட்டேன், வன்கொடுமைகளை செய்தவனையும் நான் கண்டுகொள்ள மாட்டேன், நான் நடுநிலையில் இருப்பேன் என்பதாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த புரிதலில் தான் பிழை இருக்கிறதே தவிர, இந்த நடுநிலை என்பதுதான் பிழையான பார்வை. நான் இந்த பக்கமும் சாய மாட்டேன், அந்த பக்கமும் சாய மாட்டேன் என்பதல்ல நடுநிலை என்பது. ஓநாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இடையிலே ஒரு கலவரம் நடக்கிறது, அல்லது ஒரு வன்முறை நடக்கிறது, அல்லது ஒரு கொடுமை நிகழ்கிறது. ஓநாய் ஆட்டுக்குட்டியை மென்னியை பிடிக்கிறது, இரத்தத்தை உறிஞ்சுகிறது. நான் ஓநாய் பக்கமும் பேச மாட்டேன், ஆட்டுக்குட்டி பக்கமும் பேச மாட்டேன், நான் நடுநிலையாளன் என்று ஒருவன் இருந்தால் அவன் ஓநாய்க்கு துணை போகிறான் என்று பொருள். பலவீனமானவர்களின் பக்கம், பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம், எளியவர்களின் பக்கம், விளிம்புநிலை மக்களின் பக்கம் நிற்பவன்தான் சரியான நபர். அதுதான் நடுநிலை, அதுதான் மையம். அப்படியே நிஷா என்று கருதுகிறேன். அவர் பேசும்போது இயல்பாக இந்த மை என்பதை தமிழிலே மை இந்தியா என்று பார்த்தால் நேர்மை இந்தியா என்று அதற்கு ஒரு புதிய சொல்லாடலை இங்கே சொன்னார். நேர்மை இந்தியா. இந்த நேர்மை என்கிற சொல் நடுநிலையின் பொருள். அதுதான் நேர்மை, அதுதான் நடுநிலை. நேர்மை என்னவாக இருக்கும் என்றால், இந்த புறமும் சாய மாட்டேன், இந்த புறமும் சாய மாட்டேன் என்பது அல்ல. நேர்மையோடு இருப்பேன் என்பதுதான் நடுநிலை, அதுதான் மையம். நேர்மை என்பது என்ன? நேர்மை என்பது பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நீதியை வழங்க போராடுவது என்பதுதான் நேர்மை. நீதி தவறாமை என்பதுதான் நேர்மை. நீதி தவறாமை என்பதுதான் மையம். நீதி தவறாமை என்கிற நேர்மைதான் நடுநிலை, அதுதான் நடுவு நிலை. பாரபட்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கணும் அப்படின்னு. பாரம் பட்சம் அப்படின்றா, பாரம்னா வலு, பட்சம்னா அதன் பக்கம், வலுவான பக்கம் சாயக்கூடாதுன்னு தான் பொருள். தராசு என்ன பண்ணும்? வலுவான பக்கம் முள்ளு சாஞ்சிரும். நம்ம தராசு போல் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த பக்கமும் பாரம் இல்லாமல் சமமாக வைக்கணும்னு அர்த்தம். அப்போ தான் அது நேராக நிற்கும். ஒரு புறத்தில் பாரம் அதிகமாக இருந்தால் அந்த பக்கம் சாஞ்சிரும் அந்த தராசு முள். இப்போ பாரபட்சம், பாரத்தின் பக்கம் எவன் வலுவாக இருக்கிறானோ அவன் பக்கம் நின்று பேசுறது. எந்த சாதி ஆதிக்க சாதியோ அந்த சாதிக்கான ஆதரவு நிலையை எடுப்பது. எந்த மதம் பெரும்பான்மை மதமோ அந்த மதத்தின் பக்கம் நின்று பேசுவது. பெரும்பான்மை தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் என்றால் சிறுபான்மையின் நிலை என்ன? வலுவானவர்கள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிப்பார்கள் என்றால் எளியவர்களின் நிலை என்ன? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை காண்பதுதான் நடுவு நிலை, நடுவு நிலைமை. அதுதான் நேர்மை. ஆகவே உண்மையான நேர்மை என்பது வலுவிழந்தவர்களின் பக்கம் நிற்பது, சிறுபான்மையினரின் பக்கம் நிற்பது, விளிம்பு நிலை மக்களின் பக்கம் நிற்பது. என்ன விளிம்பு நிலை? எல்லாத்தையும் நம்ம ஹையரார்க்கியலாக பேசி பழக்கப்பட்டிருக்கோம். மேல் கீழ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 8th ஃப்ளோர் அப்படின்னு அடுக்கு நிலை. மேல் இருந்து கீழ், கீழ் இருந்து மேல், அப்படிதான் நம்ம பேசி பழகிருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். அரிசாண்டலா எதையும் நாம பார்க்கறது இல்லை. அரிசாண்டல் என்பது தரையில ஒரு வட்டத்தை போட்டால் அது அரிசாண்டல். வெளியில இருக்கிற அடுக்கு, உள்ள இருக்கிற அடுக்கு, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அடுக்கு, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அடுக்கு என்று பார்க்கிற போது கடைசியில் ஒரு மையம் வந்து சேரும். இந்த மையம் தான் அதிகார மையம். ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு வட்டத்தை போட்டு இந்த மைய புள்ளியை ஒரு அதிகார மையம் என்று நாம் கருதினால், அந்த அதிகாரத்தில் இருந்து வெகு தூரம் தள்ளி நிற்கிற விளிம்பு பகுதியில் வாழுகிற மக்கள் அதிகாரத்தோடு தள்ளி கிடக்கிறார்கள். அந்த புள்ளியோடு நெருக்கமாக இருப்பவர்கள் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள், ஆட்சி அதிகாரத்தை வைத்திருப்பவர்கள், அந்த ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள்.
அந்த புள்ளியிலிருந்து அடுத்த வளையம், அடுத்த வளையம், அடுத்த வளையம், கடைசி வளையம், அதுதான் விளிம்பு நிலை. ஒரு சாப்பாட்டு தட்டில் கூட கடைசியாக இருக்கிறது பேர் தான் வந்து விளிம்புன்னு பேர். தட்டில் சாப்பிட்றோன்னா கடைசியாக அந்த ஓரம் இருக்குது பாருங்கள், ஓரம் தான் விளிம்பு. ஆக மையத்திலிருந்து வெகு தூரம் தள்ளி கிடக்கிற சமூகம், அவங்க தான் விளிம்பு நிலை மக்கள். ஓட்டு போடுகிற ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருக்குது மையப்புள்ளியோட. அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது, அதிகாரத்தை நுகர முடியாது. அதிகாரத்தை அவர்கள் நுகர்வதற்கு எம்பவரிங் என்பது தேவைப்படுகிறது. அவர்களை எம்பவர் செய்யணும். அவங்க அதிகாரத்தை நோக்கி வரணும் அல்லது அதிகாரத்தை நுகரணும். அதிகாரத்தை நுகர்வதற்காக கண்டறியப்பட்ட ஒரு கோட்பாடு தான் எம்பவரிங் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன். அந்த விளிம்பு நிலையில் கிடக்கிற மக்களை அதிகாரம் பெற்று வலிமை பெற்றவர்களாக, பாதுகாப்புணர்வோடு வாழக்கூடியவர்களாக. இந்த பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும், குழந்தையிலிருந்து சமூகமாக வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் செக்யூரிட்டி என்பது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அம்மா கையில் இருக்கிற பிள்ளை அழவில்லை, மற்றவங்க கையில் இருக்கிற பிள்ளை அழுகிறது? அந்த பிள்ளைக்கு யாருன்றே அந்த இன்னொருத்தன் கையில், கணவனே தந்தையே பிள்ளையை முதல் முறையாக வாங்குகிற போது குழந்தை அழும். தாய்கிட்ட போன உடனே அழுகையை நிறுத்திடும். ஏன்னா குழந்தைக்கு செக்யூர்ட் ஃபீலிங் இருக்குது. அந்த தாய் கொடுக்கிற அந்த அரவணைப்பில் இருக்கிற அந்த கதகதப்பு இருக்கிறது. இந்த கதகதப்பு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருகிறது குழந்தைக்கு. இவள்தான் நம்முடைய பாதுகாப்புக்குரிய இடம். தாய் மடிதான் பாதுகாப்புக்கான இடம். தாய் மடியை போல் ஒவ்வொரு மனிதனும் இந்த தேசத்தை நினைக்க வேண்டும். தேசத்தில் இருந்தால் எனக்கு பாதுகாப்பு, இந்த மண்ணில் வாழ்ந்தால் எனக்கு பாதுகாப்பு, இங்கே இருக்கிற அரசு எனக்கு பாதுகாப்பை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தரணும். இப்போ விளிம்பு நிலை மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும், விளிம்பு நிலை மக்களின் உரிமையை பாதுகாப்பதும், விளிம்பு நிலை மக்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக எம்பவர் செய்வதும் தான் உண்மையான நேர்மை திறம். அதுதான் நடுநிலை. அதுதான் நடுநிலை. விக்டிம்ஸ் பக்கம் நிற்கணும், மார்ஜினலைஸ்ட் பக்கம் நிற்கணும், மைனாரிட்டிஸ் பக்கம் நிற்கணும், வல்னரபிள் செக்ஷன்ஸ் பக்கத்தில் நிற்கணும், வீக்கர் செக்ஷன் பக்கம் நிற்கணும். அதுதான் உண்மையான நேர்மை திறம். நான் இந்த பக்கமும் சாய மாட்டேன், அந்த பக்கமும் சாய மாட்டேன், எதையும் நான் கண்டுக்காமல் இருப்பேன், சம்பந்தமில்லாத செய்திகளை உங்களுக்கான செய்திகளாக கொடுப்பேன் அப்படின்னா அது வந்து நடுவு நிலைமை இல்லை. எனவே ஊடகங்களாக இருந்தாலும் சரி, போராடக்கூடியவர்களாக பொது வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, படைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டோர் பக்கம் நிற்பதுதான் உண்மையான நேர்மை திறம். அப்படிப்பட்ட அந்த வலிமையுள்ள ஊடகம்தான் நம்மால் வரவேற்கக்கூடிய ஊடகமாகவும், வாழ்த்தக்கூடிய ஊடகமாகவும், பாராட்ட வேண்டிய ஒரு ஊடகமாகவும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஊடகமாக மை இந்தியா விளங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விழைவு, என்னுடைய ஆசை. நண்பர்களுக்காக நான் இதை செய்தேன் அப்படிங்கிறதல்ல, என்னுடைய மதத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக இதை செய்தேன் என்று இருக்கக்கூடாது, என்னுடைய சாதியை சார்ந்தவர்களுக்காக செய்தேன் என்பதல்ல. வேறுபாடுகள் நிறைந்தது, அதே நேரத்தில் பாகுபாடுகள் நிறைந்தது. வேறுபாடுகள் என்பது இயற்கையானது, பாகுபாடுகள் என்பது நாமே திணித்தது. டிஸ்கிரிமினேஷன் என்பது வேறு, டிஃபரன்சஸ் என்பது வேறு. டிஃபரன்சஸ் என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடியது. டிஸ்கிரிமினேஷன் என்பது வலுவாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒன்று. நான் சாதியில் பெரிய ஆள், நீ வந்து சாதியில் சின்ன ஆள், நீ வந்து ஏழை, நான் பணக்காரன், நான் வந்து இன்டலெக்சுவல், நீ வந்து இல்லிட்ரேட். இந்த திமிரில், இந்த ஆணவத்தில் பிறர் மீது செலுத்துகிற அந்த ஆதிக்கம் இருக்கிறதே, அந்த ஒடுக்குமுறை இருக்கிறதே, அதுதான் டிஸ்கிரிமினேஷன். இந்தியா அங்கே வந்து டிஸ்கிரிமினேட்டரி இந்தியா, அதுதான் பிரச்சனை. இந்தியா வந்து அண்ணன் எஸ்வி சேகர் அவர்கள் சொன்னது போல நம்முடைய தேசம், நமக்கு அந்த தேசத்தின் மேலே பற்று இருக்கிறது. அதனால்தான் முக்தாரும் பாஷாவும் மை இந்தியா என்று சொல்லுகிறார்கள். இது வந்து அவர் இந்தியா என்று வைத்திருந்தால், அவர் நம்முடைய இந்தியா, நமது இந்தியா என்று வைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று அவர் ஆலோசனை சொன்னார். ஆனால் சொல்லுகிற ஒவ்வொரு தனி மனிதனும் மை இந்தியா என்று இதை உணர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே கூட அவர்கள் வைத்திருக்கலாம். ஏன் இந்தியா என்று வைக்க வேண்டும்? மை தமிழ்நாடு என்று வைத்திருக்கலாம். ஏன் இந்தியா என்று வைக்க வேண்டும்? இந்தியா என்கிற ஒரு புதிய தேசத்தை கட்டமைப்பதற்காகத்தான் நம்முடைய மூத்த தலைவர்கள், முன்னோடிகள், பெரும் தலைவர்கள், மாமனிதர்கள் இந்த மை இந்தியாவில் காட்டினாங்க பாருங்க. காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார். பொதுவாக
இந்த 2 பேரையும் சேர்க்க மாட்டாங்க வழக்கமான ஊடகவியலாளர்கள் அல்லது அமைப்பை நடத்தக்கூடியவர்கள். அம்பேத்கரையும் பெரியாரையும் சேர்ப்பது ரொம்ப அரிது. இது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன். அம்பேத்கரை வச்சா உடனே எஸ்சி எஸ்டி ஃபேவரான ஒரு அமைப்பு அப்படின்னு நினச்சிருவாங்க. பெரியாரை வச்சா இது ஒரு ஆன்டி பிராமின் நினச்சிருவாங்க. அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் இங்கே இருக்குது. அதனால் அதை தவிர்த்துருவாங்க பெரும்பாலும். காந்தியடிகளை வைக்கிறவங்க நேதாஜியை வைக்க மாட்டாங்க. கன்னிய தமிழர் காகிதம் இல்லத்தை இதில் இணைச்சிருக்கிறாங்க. காகிதம் இல்லத்தை வந்து அவர் முஸ்லீம் தலைவர், அவ்வளவுதான். அவருடைய பார்வை என்ன, அவருடைய விஷன் என்ன, அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அவர் எப்படி பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறாரு, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் எப்படி பேசியிருக்கிறாரு, இதெல்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது. ஒன்ஸ் முஸ்லீம்னா அவ்வளோதான், ரிஜெக்டட். ஷெட்யூல் காஸ்ட் தலித்னா ரிஜெக்டட். அதை யாரும் பார்க்கறதில்ல, படிக்கிறதில்ல. எதையுமே பேசாமல் இவங்களுக்குன்னு ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ் இருக்கும். ஒரு முன்னே ஒரு திருமாவளவனா அவன் இப்படியா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு நம்மகிட்ட பேசியிருக்க மாட்டான், நம்மோட அவனை இன்ட்ராக்ட் பண்ணியிருக்க மாட்டான், நம்மகிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்க மாட்டான், நம்மகிட்ட எந்த விதமான கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்க மாட்டான். அவன் ஒரு முடிவு எடுத்து முன்முடிவு எடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு வதந்தியை கட்டமைக்கிறது. இதெல்லாம் ஊடகங்களில் நடக்குது, சமூக ஊடகங்களில் நடக்கிறது. ஆனால் துணிந்து முக்தார் அவர்களும் பாஷா அவர்களும் இன்றைக்கு தங்களுக்கான இந்த லோகோவில் தலைவர்களை வரிசைப்படுத்துகிற இடத்திலே புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கன்னிய தமிழர் காகிதம் இல்லத்தையும் இணைத்திருப்பது என்பது அவர்களின் விஷன் விளிம்பு நிலை மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதுதான் இன்க்ளூசிவ்னஸ். செக்டேரியன் அப்ரோச் இருக்கக்கூடாது. இன்க்ளூசிவ்னஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. அதில் ஒரு விமனும் இருந்திருக்கணும், ஒரு உமன் இருந்திருக்கணும், ஒரு பெண். இந்த சமூகத்திற்காக போராடிய ஏதேனும் ஒரு போராளியின் பங்களிப்பை, ஒரு பெண்மணியின் பங்களிப்பை நாம் எப்போதும் அது நினைவில் வைத்துக்கொள்ளே, எப்போதும் அது நினைவில் இருக்கும். நமக்கு நாம் ஒரு ஐக்கன் தீர்மானிக்கிறோம்னா அதில் பெண். ஏன்னா நம்ம வந்து ஆண்களாக இருக்கிறோம், அதனால் எப்போதுமே ஆண்களோடவே பழகுகிறோம், ஆண்களை பற்றியே பேசுகிறோம், ஆண்களுடைய சிந்தனைகளை மட்டுமே நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம், அவர்களை மட்டுமே போராளிகளாகவும் புரட்சியாளர்களாகவும் பார்த்து பழகிவிட்டோம். தியாகம் செய்த பெண்மணிகளை பற்றி நாம் பேசுவதில்லை, விவாதிப்பதில்லை, அவர்களின் பங்களிப்பை நாம் அங்கீகரிப்பதில்லை. இது டிஸ்கிரிமினேஷன். இது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கான்செப்ட். இங்கே அனாதிக்கம் அப்படிங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட், ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டு விட்டது. இதையெல்லாம் பிரேக் பண்ணணும். அங்கே தான் நேர்மை திறம் இருக்கிறது. அதுதான் நடுநிலைமை. நடுநிலைமை என்பது வேறொன்றும் இல்லை. ஆகவே my India must be a new India which is providing equality. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சமத்துவ இந்தியா தான் என்னுடைய இந்தியா, சமூக நீதி இந்தியா தான் என்னுடைய இந்தியா. அதற்கு அடிப்படை கோட்பாடு ஜனநாயக இந்தியா தான் என்னுடைய இந்தியா. என்னுடைய இந்தியா என்பது டெமோக்ராட்டிக் இந்தியா. நான் கட்டப்போகிற அதுதான் கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் சொல்கிறது. இப்போ பிரச்சனையே அதுதான். ஏன் பிஜேபி நம்ம எதிர்க்கிறோம்? வெறும் கட்சிங்கிறதுக்காக கிடையாது. இதை பார்ட்டி பாலிட்டிக்ஸாக பார்க்காதீங்க, இதை ஐடியாலஜிகளாக உள்வாங்கிங்க. பிஜேபி பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து ஒரு கட்சி மீது வெறுப்பு கிடையாது, ஒரு கட்சி தலைவர் மீது நமக்கு வெறுப்பு இல்லை. அந்த கட்சியை சார்ந்த எந்த தலைவரை நான் பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும் நான் கை கொடுப்பேன், கை குலுக்குவேன், அவங்களோட நான் வந்து மார்போடு அணைத்துக் கொள்வேன். அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் எதை கட்டமைக்க விரும்புகிறதோ அதற்கு நேர் எதிரான கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதில் தான் நமக்கு பிரச்சனை வருது. ஏன் உலகம் முழுக்க வந்து ஒரு லாஜிக் கொஷின், உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் மதம் சார்ந்த நாடுகளாக இருக்கிறது, எல்லா அரசுகளும் மதம் சார்ந்த அரசுகளாக இருக்கிறது. பாகிஸ்தான் அவங்க வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரியை உருவாக்கிக்கலையா? அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து முஸ்லீம் மதத்தை தன்னுடைய அரச மதங்களாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? சைனா வந்து பௌத்தத்தை தன்னுடைய அரச மதமாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? இலங்கை வந்து அரச மதமாக தன்னுடைய பௌத்த மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? எல்லா நாடுகளும் அரச மதத்தை அறிவித்து இருக்கிற போது, மதம் சார்ந்த அரசு இருக்கிற போது, மதம் சார்ந்த நாடாக இருக்கிற போது இந்தியா இந்து நாடு என்று ஏன் இருக்கக்கூடாது? வெரி குட் கொஸ்டின். அருமையான கேள்வி இது, லாஜிக்கல் கொஷின் இது. கரெக்ட். இந்த கேள்விக்கு பதில் கேட்டால் சரி, உண்மைதான். அது பாகிஸ்தான் இருக்கும்போது, இது வந்து ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரியாக இருக்கும்போது, இலங்கை வந்து ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரியாக இருக்கிற போது ஏன் இந்தியா ஒரு ஹிந்து நேஷனாக இருக்கக்கூடாது? இருக்க வேண்டும்.
ஏன் அது இந்து ராஷ்டிரா என்று இருக்கக்கூடாது, இருக்க வேண்டும்? லாஜிக்கலி கரெக்ட், பட் ஐடியாலஜிக்கலி அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்கே அவர்கள் சொல்லுகிற அந்த கருத்தியல் அல்லது அந்த மதம் டிஸ்கிரிமினேஷன் என்பதை பிரதானமான ஒரு கோட்பாடாக உள்வாங்கி இருக்கிறது என்பதுதான். இது நாம சொல்லலை, நம்முடைய முன்னோர்கள் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் விரிவாக பேசி அதன் அடிப்படையில் தான் செக்யூலர் ஸ்டேட், இங்கே ஒரு ரிலீஜியஸ் ஸ்டேட் உருவாகிவிட்டால் முஸ்லீம் மதம் இங்கே அரச மதமாக இருக்க முடியாது, புத்திசம் இங்கே அரச மதமாக இருக்க முடியாது, ஜெயினிசம் இங்கே அரச மதமாக இருக்க முடியாது, இந்துயிசம் தான் அரச மதமாக இருக்க முடியும். இந்துயிசம் இங்கே என்னவாக இருக்கிறது? ஈக்குவாலிட்டி இல்லையே, டிஸ்கிரிமினேட்டரி ரிலீஜனாகத்தானே இருக்கிறது. இதை ஏன் ஒரு சுய விமர்சனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது? பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அல்லது அந்த மதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் இந்த மதத்திலே இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு இங்கே கடைபிடிக்கப்படுகிறது. வாழிடங்கள் இந்தியா முழுவதும் இரட்டை வாழிடங்களாக இருக்கிறது. ஊர் தெரு வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது. எஸ்வி சேகர் சொன்னார், ஹவுசிங் போர்டு எல்லாம் சமத்துவபுரம் தான். உண்மைதான் அவர் சொல்றது, லாஜிக் படி கரெக்ட் தான். ஆனால் ரூரல்ல நீங்க போனா ஊர் வேற சேரி வேற, காலம் காலமாக இருக்கிறது, தலைமுறையாக இருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது. பல சாதிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஊருக்குள்ளே இருக்கிறார்கள். ஒரு சாதி மட்டும் தனியே இருக்கிறது இன்னொரு ஊருக்குள்ளே. ரெண்டு ஊருக்கும் ஒரு ஊர் தான், ஆனா இந்த ஊருக்கு காலனின்னு பேர் வைக்கிறாங்க. அதுவும் ஊர் தான், இதுவும் ஊர் தான், ஒரே ஊரை சார்ந்தவர்கள் தான். இது யார் டிசைன் பண்ணது? இதை யார் வரையறை செய்தது? இது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆனது? ஒரே மன்னன் இந்தியா முழுவதும் இல்லை, ஒரே தேசமாக இந்தியா இருந்ததில்லை. ஆனால் இந்தியா முழுவதும் இந்த காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இந்தியா முழுவதும் எல்லா கிராமங்களிலும் இருக்கிறதே, அது எப்படி நிகழ்ந்தது? அதை யார் நடைமுறைப்படுத்தியது? இது ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்வியை சுய விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது இல்லை என்றால் நாளைக்கே இந்து ராஷ்டிரத்தை அறிவிப்பதிலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈக்குவாலிட்டி உள்ள ரிலீஜன் இது, ஹியூமானிட்டி உள்ள ரிலீஜன் இது, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை, அதுதான் எங்க கான்செப்ட் அப்படிங்கிறத சொன்னால், அதை உறுதிப்படுத்தினால் பேசலாம். ஏன் ஒரே ஒரு தலைவர் கூட, பிஜேபி தலைவர், செக்யூலரிசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் செக்யூலரிசம் இங்கே வந்தது? செக்யூலரிசம் இந்த அடிப்படையில் தான் வந்தது. இங்கே டிஸ்கிரிமினேஷன் இருப்பதனால் தான் வந்தது. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்பது இங்கே ஒரு கோட்பாடாக, ஒரு மதத்தின் கோட்பாடாக, ஒரு நிலையான கோட்பாடாக நீடிப்பதனால் தான் இந்த பிரச்சனை வந்தது. இதுவெல்லாம் நம்மெல்லாம் விவாதிப்பதற்கு முன்பே விவாதிக்கப்பட்ட ஒன்று. அதனால் தான் அம்பேத்கருக்கும் நேருவுக்கும் கடுமையான முரண்பாடு உண்டு, மோதல் உண்டு. ரெண்டு பேர் இந்த புள்ளியில் உடன்படுகிறார்கள். செக்யூலரிசம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் கடுமையான மோதல் உண்டு, கடுமையான முரண்பாடு உண்டு. அம்பேத்கரை நேருக்கு நேராக, காந்தியடிகளை நேருக்கு நேராக போய் காங்கிரஸ் கட்சியில் நிலைச்சு வாழ்ந்தார்கள் எல்லாம் சேர்க்குறீங்க, ஆனால் தீண்டாமை ஒழிப்பை கடைபிடிப்பவனை தான் நான் சேர்ப்பேன்னு ஒருத்தர் உங்களால் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? காங்கிரஸோட கடுமையாக முரண்பட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். காங்கிரசும் காந்தியும் செய்தது என்னென்று புத்தகமே எழுதினார். அப்படிப்பட்ட காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்கர்களும் ஒரு புள்ளியில் உடன்படுகிறார்கள். செக்யூலர் இந்தியா, தட் இஸ் மை இந்தியா. செக்யூலர் இந்தியா, அந்த ஒரு புள்ளியில் உடன்படுகிறார். ஜவஹர்லால் நேருவோட சண்டை போட்டு பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார் அம்பேத்கர். நீ யாரையோ பிளானிங் கமிஷன்ல மெம்பரா போடுறீங்க, நான் ஒரு எக்கனாமிஸ்ட், உலகம் அறிந்த ஒரு பொருளாதார வல்லுனர். த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ருப்பீஸ் என்கிற புத்தகம் அன்னைக்கு எல்லோராலும் ஒரு வேத நூல் மாதிரி கையில் எடுத்து பேசப்பட்ட நூல், அவர் எழுதிய ஆய்வு நூல். அந்த அளவுக்கு அவர் ஒரு பொருளியல் அறிஞர். ஆனால் அவர் பிளானிங் கமிஷனில் மெம்பராக போடலை. அம்பேத்கருக்கு அதில் கோபம். நேருகிட்ட நேரடியாக இதை பற்றி அவர் பேசியிருக்கிறார். கோட் ஆஃப் இந்து பில் அதை கொண்டு வந்து டிஸ்கஷனுக்கு எடுத்துக்க சொல்லி பலமுறை அவர் போய் பேசுகிறார். அவர் கேபினெட் அமைச்சர், ஆனால் அவரால் அது டிஸ்கஷனுக்கே எடுத்துக்க முடியல. அந்த அளவுக்கு நெருக்கடி காங்கிரஸுக்குள்ள. தி கோட் ஆஃப் இந்து பில் என்னன்னா ஈக்குவாலிட்டி பற்றி பேசுது. கோட் ஆஃப் இந்து பில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் உண்டு என்பதை பேசுகிற ஒரு சட்ட மசோதா தான் கோட் ஆஃப் இந்து பில். அதை டிஸ்கஷனுக்கே எடுத்துக்கல ஜவஹர்லால் நேரு. அவரால் முடியல. ஓபிசிக்கு ஒரு கமிஷன் அமைக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தியாச்சு. ஓபிசியுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, நாடு முழுக்க அதை ஆய்வு பண்ணணும், அதுக்கு ஒரு கமிஷன் போடுங்க, தொடர்ந்து வலியுறுத்துறார். அந்த கமிஷன் போடலை. இதெல்லாம் தான் காரணம். அவர் ரிசைன்மெண்ட் வெளியே வர்றாரு.
அப்படி ஜவஹர்லால் நேருவோடு கடுமையாக முரண்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் நேரு அவர்களோடு ஒரு புள்ளியில் உடன்படுகிறார். அதுதான் செக்யூலரிசம். காந்தி, நேரு, அம்பேத்கர் 3 பேரும் ஒரு புள்ளியில் உடன்படுகிறார்கள் என்றால் அந்த புள்ளிதான் தோழர்களே மதசார்பின்மை என்கிற புள்ளி. அதுதான் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது. செக்யூலர் இந்தியா இஸ் மை இந்தியா. எது என்னுடைய இந்தியா? செக்யூலர் இந்தியா இஸ் மை இந்தியா. இந்த கோட்பாட்டு தெளிவெல்லாம் ஊடகத்தளத்தில் இருப்பவர்களுக்கும் தேவைப்படுகிறது. இந்த புரிதல் எல்லாம் தேவைப்படுகிறது. சும்மா காங்கிரஸ் ஆதரிக்கிறோம், சும்மா பிஜேபி ஆதரிக்கிறோங்கிற, வெறும் பதவிக்காக ஆதரிக்கிறோம், பதவிக்காக எதிர்க்கிறோம் என்கிற நிலைப்பாடு உள்ளவர்களோடு இதை நாம் பேச முடியாது. கோட்பாட்டு தெளிவுள்ளவர்களோடு தான் இதை பேச முடியும். ஆகவே ஊடகத்தளத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், முக்தார்ட்ட அறச்சீற்றம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த அறச்சீற்றம், அறம் என்பது என்ன? அதுதான் நேர்மை. அறம் என்பது என்ன? அதுதான் வாய்மை. அறம் என்பது ஒரு மதத்தின் கோட்பாடு அல்ல, மனிதகுலத்தின் வாழ்வியல். அது நேர்மையும் வாய்மையும் தான் மனிதகுலத்தின் வாழ்வியலுக்கான அடிப்படைகள். அந்த அடிப்படையை ஆதாரமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ஊடகமாக மை இந்தியா செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய விளைவு. இது ஒரு சார்பான நிலைப்பாடு அல்ல. என்னுடைய கருத்துக்கு ஏற்ப, என் கோட்பாட்டுக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் திணிக்கவில்லை. என் விளைவை சொல்லுகிறேன். இது அனைவருக்குமான ஒரு நிலைப்பாடாக மாறுகிற போது எனது இந்தியா சமூக நீதிக்கான இந்தியாவாக, சமத்துவத்திற்கான இந்தியாவாக, ஜனநாயகத்திற்கான இந்தியாவாக மாறும் என்பதுதான். ஜனநாயகம், சமத்துவம் இதையெல்லாம் நாம் நிலைநாட்ட வேண்டுமானால் நமக்கு இந்தியா என்கிற ஒரு பெரிய எல்லை தேவைப்படுகிறது. இதை தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்மால் சுருக்கிவிட முடியாது. தமிழ்நாட்டுக்கென்று தனி கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. எல்லா மாநிலங்களுக்குள்ளேயும் ஜனநாயகம் பரவ வேண்டும், ஜனநாயகத்தின் வேர்கள் பரவ வேண்டும். எல்லா மாநிலங்களிலும் சமூக நீதி வலுப்பெற வேண்டும், அது வேறு பிடிக்க வேண்டும். அப்போது எதிர்காலத்தில் தமிழ்நாடு தன்னுடைய தனித்துவத்தை பாதுகாத்து கொள்ளும், அதற்குரிய வலிமையை பெறும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியா எனது இந்தியா, நமது இந்தியா, ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமத்துவ இந்தியாவாக உருப்பெற வேண்டும். அதை கட்டமைக்க வேண்டும். அதை கட்டமைக்கக்கூடிய களத்தில் ஊடகத்தளத்தின் பங்களிப்பு மகத்தானது. அந்த ஊடகத்தளத்தில் அறச்சீற்றம் உள்ள அருமை நண்பர் முக்தார் அவர்களும் அதே போர்க்குணம் கொண்ட நண்பர். அண்மையில் தான் எனக்கு அறிமுகமானார். இங்கே தனது தொடக்க உரையிலே என்னை பற்றி அவர் பாராட்டி பேசியது எனக்கு நெகிழ்வை தந்தது. என் மீது அவர் கொண்டிருக்கிற நன்மதிப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இருவரும், நான் என்னுடைய கல்லூரி பருவத்திலே ஒமர் முக்தார் படம் பார்த்தேன். அவர் 90 வயதை கடந்தவர். நாட்டு மக்களுக்காக போராடி தியாகம் செய்து மரித்தவர். முக்தி என்றால் விடுதலை என்று பொருள், முக்தார் என்றால் விடுதலை பெற்றவர் என்று பொருள். விடுதலை பல நெருக்கடிகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு இன்றைக்கு சுதந்திரமானவராக, முக்தார் என்றால் விடுதலை பெற்றவராக, மை இந்தியா என்கிற தனக்கான ஒரு தளத்தை அமைத்து செயல்பட தொடங்கியிருக்கிறார். உங்கள் சுதந்திரம் சமூக நீதிக்கு, சமத்துவத்திற்கு போர்வாளாக அமைய வேண்டும் என்பதை சொல்லி இருவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். India's best college. Interesting courses. Endless job opportunities. 124 years அப்புறம் கல்னரி ஒலிம்பிக்ஸ்ல கோல்ட் மெடல் வின் பண்ணது இந்தியாலயே எங்க காலேஜ் தான். ஸ்டார் ஹோட்டல்ஸ், க்ரூஸ், ஏர்லைன்ஸ்ல எங்க காலேஜோட 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்ட் ஃபுல்லா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவின் தங்க மெடல் கல்லூரி சென்னைஸ் அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். பிரேக்கிங் நியூஸ். தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக இருக்கும் சென்னை அமிர்தாவிலிருந்து ஃபவுண்டர் திரு பூமிநாதனுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முக்தார். சென்னை அமிர்தால படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை கிடைக்குதாமே, அப்படியா? 25,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல வேர்ல்டு ஃபுல்லா வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். அப்போ 100% பிளேஸ்மெண்ட் உறுதி. 100% இல்ல சார், 300% வேலை உறுதி. நல்லா படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் கையில 3 ஆஃபர் வச்சிருக்காங்க. சென்னை அமிர்தாவில் பிரீமியம் பேச்சுலர்ஸ் வரும் ஜூன் 15 முதல் ஆரம்பம். டோன்ட் மிஸ் இட்.